Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேத்து கோல் செட்டிங் நம்ம லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியிருந்தேன். அது ஏன் நம்ம கோல் செட் பண்ணோம், நம்ம லைஃப்ல கோல்ஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம ஒன்று அசியூம் பண்ணிக்கலாம். உங்கள் லைஃப்ல ஒரு கோல் இருக்கு, உங்க மனசுல இருக்கு அந்த கோல். ஆனால் அதை எப்படி அச்சீவ் பண்ணணும், அதை மட்டும் எனக்கு அப்படி எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப நல்ல கதை. துரோணாச்சாரியார் ஒரு சூப்பரான வில் வித்தைக்காரர். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சாரு. ரீசன் என்னன்னா, எல்லாரும் அவங்கள சொன்னாங்க, நீங்க அர்ஜுனர் தான் உங்களோட ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட், நீங்க ரொம்ப பயாஸ்டா இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங். துரோணாச்சாரியார் சரி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரு உடன் பொம்மை, அதாவது உடன் பறவை பொம்மை, உடன் பேர்டை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் எல்டர் சன், பாண்டவர்கள்ல எல்டர் சன் ஃபர்ஸ்ட் சன்னை கூப்பிட்டு, இன்னைக்கு நம்ம டாஸ்க் அந்த பறவையோட கண்ணை ஆரோ வச்சு இடிக்கணும், இதுதான் நம்ம டாஸ்க், இதுதான் நம்ம டார்கெட், இதுதான் நம்ம கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஸ்டூடெண்ட் நம்பர் 1 கிட்ட கேட்கிறாரு, ஓகே இந்த டாஸ்க் நான் சொல்லிட்டேன், நீ அங்க என்ன பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 என்ன சொல்றாங்க, நான் எனக்கு நல்லா தெரியுது, பேர்ட் தெரியுது, பக்கத்துல ஒரு நல்ல ப்ரௌன் கலர் இது மேல நல்லா உட்காந்துருக்கு, சுத்தி பச்சை பசேல்னு இலை, அதுல கூட ஒரு பச்சை கலர் இலை இப்படியே ஆடுது, எனக்கு அது பின்னாடி ஈவன் நல்ல மவுண்டன்ஸ் கூட, நல்ல மலைகள் கூட எனக்கு நல்லா தெரியுது, இது எல்லாமே எனக்கு தெரியுது குருவே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரு ஸ்டூடெண்ட் நம்பர் 2 உனக்கு என்னப்பா தெரியுது அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் எனக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் நம்பர் 1 சொன்ன எல்லாமே எனக்கு தெரியுது, அதோட பேர்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாரு. நல்ல இறகு ப்ரௌன் கலர்ல இருக்கு, கண்ணு நல்லா வட்டமா இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் 3, ஸ்டூடெண்ட் 4 எல்லாரும் ஆல்மோஸ்ட் சிமிலரா சொல்றாங்க, நிறைய விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி ஒன்னொன்னத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க. ஓகே, கடைசியா ஸ்டூடெண்ட் நம்பர் 5 உனக்கு என்னப்பா தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சொல்றாங்க, தெரியுது குருவே, அந்த பறவையோட கண்ணு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் துரோணாச்சாரியார் சொல்றாரு, ஓகே ஷூட் பண்ண அப்படின்னு. அந்த வில்லு கரெக்டா அந்த பறவையோட கண்ணோட சென்டர்ல போய் நல்லா நச்சுன்னு ஏறிச்சு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுது ஏன் அந்த ஸ்டூடெண்ட் நம்பர் 5 நம்ம குருவோட பெட்டு ஆர் குருக்கு நம்ம ஏன் அப்படி நினைச்சுக்கிறோம் அப்படிங்கிறத எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சாங்க. பட் அதுவா கதை? கண்டிப்பா இல்லை. கதை என்ன, மிச்ச 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கையில ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அவங்களோட டார்கெட் என்னவோ அது மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சது. மிச்சவங்களுக்கு மலை, குருவியோட இறகு, இலையாடுறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ நம்ம லைஃப்ல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது மட்டும் குறியாகவும் குறிக்கோளாகவும் இருந்துச்சுன்னா நம்ம அந்த டார்கெட்டை ஷார்ப்பா அடிப்போம். அதை சுத்தி இருக்க எல்லா விஷயமும் சேர்ந்து தெரிஞ்சுன்னா நம்ம சீக்கிரமா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். ஸோ இது ரொம்ப பேஸான ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதை. நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா நீங்க கேளுங்க, பேர்டு ஐய பாக்குறமா இல்ல சுத்தி இருக்க அந்த ஜோன்ல இருக்க எல்லாத்தையும் பாக்குறமா அப்படின்னு. அந்த ஒரு கொஸ்டின் நீங்க கேட்கல, நீங்க திருப்பி உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஓகே, நான் இப்ப கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்ட போல, எனக்கு சுத்தி இருக்க எல்லாத்துலயும் நான் இன்வால்வ் ஆயிட்டேன், நான் என் டார்கெட் என்ன, இதுதான், இதை நோக்கி தான் நான் போகணும் அப்படிங்கிற ஈஸியா உங்களை எப்பயும் ஃபோக்கஸ் கொண்டுட்டு வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு கதையை மனசுல வச்சுக்கையில சம்டைம்ஸ் நம்மளுக்கு லைஃப்ல இது ஒரு பெரிய ரூல் புக் மாதிரி, ஒரு கைட்லைன் மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு உங்கள் டார்கெட் நீங்கள் லைஃப்பில் இது எனக்கு ஆசை ஆனால் இது வரைக்கும் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்டு பாருங்க,
உங்களோட ஃபோக்கஸ் என்ன இருக்கு, உங்களோட ஃபோக்கஸ்க்குள்ள என்னெல்லாம் தெரியுது, உங்க ஃபோக்கஸ் மட்டும் தெரியுதா இல்லை அதை சுற்றி இருக்க இதர விஷயங்களும் தெரியுதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்மளோட ஃபோக்கஸை, இப்போது ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டாம்பூச்சி நீங்கள் பிடிக்கணுன்னா எனக்கு பட்டாம்பூச்சி மட்டும் இருந்தால் தான் நான் பிடிப்பேன்னு சொல்ல முடியாது. அது ஒரு அழகான பூச்செடிக்குள்ளே இடையில இருக்கும். உங்களோட ஃபோக்கஸ் அந்த பட்டாம்பூச்சி இருந்தால் அது எங்கெல்லாம் போகுதோ நீங்கள் அங்கெல்லாம் அப்படியே பார்க்க முடியும். இது மாதிரி தான் உலகத்தில் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்லாம் எடுத்து வச்சுட்டு என்னை ஃபோக்கஸ் பண்ண சொல்லு அப்படின்னா அது பாசிபிளே இல்லை. அதனால நம்ம தான் உலகத்தில் எத்தனை விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம டார்கெட் எது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் நம்மளோட தான். ஸோ இந்த டேக்அவே, இந்த மெசேஜ் எப்பெல்லாம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்களோ கேட்டு பாருங்கள். உங்கள் டார்கெட் என்ன? பேர்ட்ஸ் ஐ தான் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Until I post my next video, take care and bye.